ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம பழனிக்கோசரம் மொத்த குடும்பமும் சேர்ந்து அவ்வளோக்கு என்ன நேரம் கெஞ்சியும் கடைசியில் நீங்கள் என்ன கெஞ்சினாலும் முடியாதுப்பா, நீங்கள் என்ன பேசினாலும் வேலைக்கு ஆகாது. அவங்க அண்ணன்களே வந்து சொன்னதுக்கப்புறம் இதுக்கப்புறம் மறுபேச்சே இல்லை, என் பொண்ணை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லு அப்படின்னு செந்தில் ஒரு கூவை எப்போ வந்து யார் கேட்டாலுமே இதுதான் தீர்ப்பு அப்படின்னு ஒரே வார்த்தையாக போட்டு உடச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சோகத்திலே அவங்க இங்கே வந்துட்டு இருக்க, இங்கே ஒரு பக்கம் அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பழனி ஒரு பக்கம் வாங்காத்தா கிளம்பலாம், எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டுன்னு அவர் சொல்ல, ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டது போதும்னு அவர் எந்திரிக்க அந்த டைம் பார்த்து நம்ம செந்தில் நம்ம சரவணன் எல்லாரும் வந்துட்டாங்க. செட்டு வேகத்தில் வரீங்களே, எங்கடா இருந்தீங்க, பக்கத்தில் தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தீங்களோ இருக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க இங்கே வந்ததுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பிடிக்கலையா, அதுக்கப்புறம் இந்த சம்மந்தம் வேணான்னு சொல்லிட்டாங்க. எப்படா இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்க, இதுக்கெல்லாம் காரணம் வேறு யாரும் இல்லை நம்ம அம்மாவோட அண்ணனுங்கன்னு சொன்னோடனே அப்படியே விடுகதையா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு பழனியோட மனசில். என்ன பண்ணுறது, கூட பிறந்த அண்ணன்களை என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பை முட்டுதடி கண்மணி அப்படிங்கிற பாட்டை போட்டுட்டு ஒரு நடு ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் கண்மணி வேணுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இப்போ அவங்க இவர் என் பையன்களையும் என் பையனோட வாழ்க்கைக்கு எடுத்தனானுங்களையும் பாட்டி ஒரு பக்கம் பயங்கரமாக அழுகிறாங்க. அந்த கோவத்தை வீட்டில் வந்து காமிக்கலாம்னு சொல்லி வீட்டுக்கு வந்தோடனே நாக்கு பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேளுமான்னு சொல்ல, அதுக்கப்புறம் கேள்வி கேட்டதுக்கப்புறம் சின்ன புல்லட் பாண்டிக்கு உரைக்கவே இல்லைங்க. பெரிய புல்லட் பாண்டிக்கு மனசில் ஏதோ தோன்றுச்சு போல். ஆமாம், நம்ம தம்பி என்ன தப்பு பண்ணா, பழனியை இப்படி அசிங்கப்படுத்துறமேன்னு அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு. இப்படிலாம் யோசிக்கக்கூடாது, நீயே யோசிக்கிற, குதர்க்கமாக யோசிக்கிற, மூளை ரொம்ப வேகமாக வளருது, ரொம்ப தப்புப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் வந்தோடனே உரண்டலுக்கு, அதுக்கப்புறம் கோமதி அம்மா சும்மா வச்சு செஞ்சுட்டாங்க. அந்த கிளி சும்மா கிளின்னு கிளிக்கிறாளே, எந்த ஒரு கரியா இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பேசுகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.